அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு அதுவுமா தமிழ் கடவுள் முருகனை பார்க்குறக்கு குமரங்குன்று கோயிலுக்கு விடிய காலையில் 5 மணிக்கே வந்துட்டோம். எல்லா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாமியும் திருப்தியாக பார்த்தோம். காலையில் 5 மணிலிருந்தே கூட்டம் ரொம்ப பயங்கரமாக களைக்கட்டிருச்சு. நம்ம குமரங்குன்று கோயில் இருக்க சிறப்பம்சம் என்னென்னா, சித்திரை அதாவது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு முன்னாடி 2 நாளும் பின்னாடி 2 நாளும் மொத்தமாக 5 நாளைக்கு சூரிய வெளிச்சம் டைரெக்டாக முருகனோட உச்சி முதல் பாதம் வரை அந்த ஒளி விழுகும். அந்த ஒளி பார்க்குறது ரொம்பவும் நல்லது. நம்ம வாழ்க்கையில் இருக்க இருள் நீங்கி ஒளி மலரும்னு சொல்லுவாங்க. சாமி நல்லபடியாக பார்த்து முடிச்சுட்டு நம்ம கட்டளைதாரர் இதில் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அப்பா காலத்திலேருந்து கட்டளைதாரர் இதில் இருக்கும். கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு பரிமாறிட்டு அப்புறம் அந்த செல்லா குட்டீஸ் கூடலாம் கொஞ்சம் அப்படியே ஜாலியாக ரவுஸ் பண்ணிவிட்டு நாமளும் சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டு காலையில் 10 மணி அளவில் மெரமணி எடுப்பாங்க. அதாவது சாமி கோயில் சுற்றியும் தேரில் வச்சு சின்ன தேரில் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதுலேயும் நம்ம போய் கலந்துக்கிட்டு சாமியை கொண்டு நிலையை நிறுத்திட்டு கோயிலில் பரதநாட்டியம் குழு ஒரு டான்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். காலையிலேயே முருகன் அருளோட தமிழ் புத்தாண்டு ரொம்ப சிறப்பாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. பரதநாட்டியத்தோட ஃபுல் வீடியோவையும் அப்கமிங் இதில் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.